முத்துராமன் தாத்தா நல்லா சாப்பிட்டுட்டு லஞ்சை வெளுத்து கட்டினாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவில் அட்லாண்டாவில் ஒரு அட்டகாசமான வீடு, அவருடைய மகள் மாப்பிள்ளை இருக்கும் வீட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கார். அதாவது மகளுக்கு 3 குழந்தைங்க, 3 பையங்க, 18, 16, 14. இப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு குறை இருக்கு. இருந்தாலும் பொண்ணு உஷா கிட்ட கவலைப்படாதம்மா, 3 குழந்தைகள் போதும் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவளுடைய அப்பா முத்துராமனும் அம்மா அஞ்சலையும். இந்த 3 குழந்தைகளையும் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு 2 வயசு வித்தியாசம். மூத்த பையனுக்கு ஒரு 6 வயசு இருக்கிற போது பார்த்தாங்க, 4 வயசில் பார்த்தாங்க, 2 வயசில் இன்னொரு குழந்தைய. அதாவது அந்த 3 பேர குழந்தைகளை தாத்தாவும் பாட்டியும் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் வரல. இவங்க அப்பப்போ அங்கே போகிற போது ஃப்ளாஷ் விசிட் மாதிரி ஒரு 4 நாள் 5 நாள் இருப்பாங்க. அங்கே இங்கே சுற்றிட்டு திருப்பி அமெரிக்கா வந்துடுவாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தான் வருவாங்க. அப்படி இருக்கிற போது இவங்களுக்கு பேர குழந்தைகள் மேலே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஆசை இல்லாமல் இருக்குமா? உயிராக இருந்தாங்க. ஆனால் அந்த பசங்க டீனேஜ் பாய்ஸ் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணல அவ்வளவா. ஒரு மாதிரி இதனடா அது இந்த வயசான கேடுகள் தொந்தரவு பண்ணுறதுன்ற மாதிரி, ஹை ஹலோ ஹவ் ஆர் யூ ஓகே அப்படிங்கிற மாதிரி டிப்பிக்கல் அமெரிக்கன் கிட்ஸ் மாதிரியே அந்த ஏபிசிடிகள் இருந்தது. அமெரிக்கன் பார்ன் கன்ஃபியூஸ்ட் கிட்ஸ். எனிவே அந்த பசங்க 3 பேரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை 3 பேர் சேருக்கு பின்னாடி நின்று அந்த டேபிளில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, டேய் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுடா, போய் நல்ல ஒரு 500 ஃபீட் 1000 ஃபீட் நடக்கணும் அப்படின்னு சொன்னதில் அது பழகி போச்சு அவருக்கு, முத்துராமன் தாத்தாவுக்கு. அதனால் வீட்டுக்குள்ளேயே ஹாலில் இருந்து அப்படியே டைனிங் ஹால் தாண்டி வாசல் கதவு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு தடவை அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தார்னா ஒரு 80 ஸ்டெப்பு 10 தடவை அந்த மாதிரி நடந்துட்டு அப்புறம் தான் படுக்கைக்கு போவார். அப்போது அப்படி இப்படி அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு நடக்கிற போது இந்த 3 பசங்களும் முதுகை காட்டிக்கிட்டு அந்த மேடையில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த. இவர் இப்போ போகிற போது இப்படி 3வது தடவை 4வது தடவை போகிற போது அவங்க முதுகில் 2 தட்டு தட்டி, ஏய் எப்படா இருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே, பா சின்ன வயசில் பார்த்தது எல்லா பசங்களும் நல்லா மீசை முளைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அதில் ஒருத்தன் நடுவில் இருந்த பையன், ஏய் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். டோன்ட் டச்னு சொன்ன உடனே அவருக்கு காது விழுந்தது. இருந்தாலும் பேர பையன் தாத்தாவை செல்லமாக டோன்ட் டச்னு சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு அடுத்த தடவை போயிட்டு வரும்போது கரெக்டாக வரும்போது 3 பேர் முதுகுலையும் பட் பட் பட்டுன்னு அப்படி தட்டிட்டு அவர் பாட்டுக்கு போனார். ஹேய் ஓல்ட் மேன், ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அகெயின் அப்படின்னு 2 பசங்க சொல்ல, ஒரு பையன் அப்படி ஒரு என்னாச்சு இந்த கிழத்துக்கு மென்டலாக அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். அப்போது தாத்தாவுக்கு கொஞ்சம் ஈகோ தலை தூக்கிடுச்சு முத்துராமனுக்கு. என்னடா இது நம்ம பேர பசங்க நம்மக்கிட்ட செல்லமாக கோமிச்சுக்கிட்டு விளையாடுறாங்களா இவங்க அப்படின்னு. அப்போ தான் 8வது தடவை வாக் பண்ணி வரும்போது டக்குன்னு ஒரு பையன் முதுகில் பட்டார்னு தட்டி, டேய் நல்லா இருக்கடா, ஹெல்த்து குட், நல்ல பாடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டெவலப் பண்ணியிருக்க போல் இருக்கே அப்படின்னு பட் 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 அப்படின்னு தட்டிக்கிட்டு அவர் கண்டினியூ பண்ணுற போது அவ்வளவுதான். How many times you want me to tell you அப்படின்னு ஒரு பையன் திரும்பி விட்டான் ஒரு குத்து மூஞ்சிலேயே. அவ்வளவுதான். ஏற்கனவே பல்லு செலுத்தலாம் உடலன்னு ஆடிக்கிட்டு இருந்த முத்துராமன் வாயிலிருந்து 2-3 10 பல்லு விழ ரத்தம் கொப்பளிக்க அவர் அப்படியே மல்லாந்து கீழே விழப்போக நல்ல காலை எதையோ பிடிச்சிக்கிட்டு சமாளிச்சிட்டாரு. சின்ன வயசில் அவர் பாக்ஸிங் எக்ஸிங் சிலம்பங்கலமோ அதெல்லாம் கிராமத்து ஆள் கற்றுக்கிட்டு வச்சுட்டு போனவர்
இந்த பையன் அப்படி பண்ண கோபத்துல தாங்க முடியாம அவர் விட்டு கையை தூக்கிட்டு வந்து 3 பசங்களையும் போட்டுறான். சாத்த பசங்க ஓ மை காட்னு அங்கே இங்கே ஓட விட மாட்டேங்கிறாரு. இவரு துரத்தி அடிக்கிறாரு. தாத்தா 3 பேரன்களை. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்ல. கதையோட டைட்டில் என்னன்னு கேட்குறீங்களா? அதான் முத்து விட்ட குத்து. எஸ், நல்லா கேட்டேங்க. முத்து விட்ட குத்து. அதாவது இது வரைக்கும் அந்த வீட்டில் நடந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்ததுன்னு. முத்துராமன் தாத்தா, அஞ்சலி பாட்டி 2 பேரும் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பொண்ணுக்கு 3 பசங்க. 3 பசங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. இவங்க சின்ன வயசில் பார்த்தது. இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு பாசம் போகுமா விடுமா, அந்த மாதிரி சந்தோஷமாக அவங்க அங்கே வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. பேர பசங்களோட எப்படியாவது க்ளோஸ் ஆகணும்ன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பசங்க எப்போ சின்ன வயசில் பார்த்தது, அப்பப்போ இந்தியா போகும்போது 4 நாள் 5 நாள் இருந்தது. அதனால அவ்வளோவா ஒட்டலை. என்ன கூடவே இருந்தாலும் ஒட்டவா போகுது. ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற போது இவருக்கு அந்த பசங்கள்லாம் பார்த்து பெருமை. எல்லாரும் மீசை உழைச்ச பசங்களாயிட்டாங்க, ஜம்முன்னு இருக்காங்க. இன்னொரு 4-5 வருஷம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகி ஓஹோன்னு இருப்பாங்கங்கிற சந்தோஷத்தில் பசங்க மேலே உயிர். அண்ட் பசங்களை கூப்பிட்டு பேச அதெல்லாம் முடியல. அதனால் அப்படியே முதுகில் அப்படியே தட்டி பார்க்குறாரு. அந்த பசங்க ஏய் டோன்ட் டச் மீ அப்படிங்குது. இவர் வாக் போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பையன் கோபம் தாங்காமல் 3வது தொட்ட உடனே முகத்தில் குத்த. இவர் சின்ன வயசுல இருந்தே எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு பாக்ஸிங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டதுனால திருப்பி விட்டாரு 4 அடி. பசங்க செதறி கீழே விழ என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் ஓடி வந்து, அஞ்சலை ஓடி வந்து பேர பசங்களை தவிர ஏற்ற என்ன பண்ணுறீங்க நீங்கள், பைத்தியம் முடிச்சிச்சா உங்களுக்கு அப்படின்னு கத்த. எனக்காடி பைத்தியன்னு வாயிலிருந்து ரத்தமாக கொட்டுது அவருக்கு. முன்னால பல்லு போக பொண்ணு உஷா என்னாச்சுன்னு சொல்ல, ஓ மை காட் தட் ஓல்ட் மேன் இஸ் பஞ்சிங் அஸ் அப்படின்னு சொல்ல, பழுவ முதல்ல குத்து, நீ தான்டா குத்துற அப்படின்னு சொல்லி அந்த பையனை காட்ட, தாத்தாவுக்கு கண்ணிலிருந்து கண்ணீரா கொட்ட. உடனே அஞ்சலை ஓடி போய் ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து வாயை இது பண்ண. உஷாவுக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ளை ஜெகதீஷுக்கு அது ஒன்றும் புரியாம என்ன பண்ணாரு உங்க அப்பாவுக்கு, என்ன பைத்தியம் முடிச்சுட்டாங்க கேட்க. ஐயோ பையன் முத்து ஒரு குத்து ஓங்கி விட்டுட்டான் அவர் வாயில. பல்லெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருது. என்னது சும்மா இருந்தாலும் குத்திட்டானா ராஸ்கல் அப்படின்னு கேட்க. சும்மா இல்லை, அவர் முதுகுல 2-3 தடவை தட்டி இருக்காரு பாசத்துல. ஆனா இவங்க அந்த பாசம்னு புரிஞ்சுக்காம ஓங்கி மூஞ்சிலேயே குத்திட்டாங்க. என்ன பண்றது சொல்லுங்க பாவம் அப்படின்னு ஒன்னு ஹோல் ஃபேமிலி ஷாக்டு. அதாவது இந்த கலைபரங்கள்லாம் நடக்கிற போது வீட்டில் இருந்த உஷா, மாப்பிள்ளை ப்ளஸ் அங்கேருந்து வந்திருந்த பாட்டியம்மா அஞ்சலை, இவங்கெல்லாம் தவிச்சு போய் என்னடா அது குடும்பத்தில் இப்படி ஒரு குழப்பம் வந்துருச்சு, பேர பசங்களுக்கும் தாத்தாவுக்கும் சண்டையா, அந்த மனுஷன் சின்ன பையன் மாதிரி எகிரி குச்சி பசங்களை அடிக்கிறாரு, எவனோ ஒரு பையன் மூஞ்சியில குத்தி அவர் பல்லு உடஞ்சி ரத்தம் கொட்டுறது, என்ன குடும்பம் இது, என்ன அநியாயம் இது அப்படின்லாம் ஷாக்குன்னா ஷாக்கு, சாதாரண ஷாக்குல எப்படி நிறுத்துறதுன்னு தெரில. மாப்பிள்ளை ஜக்கு ஓடி போய் தடுத்து கிடுத்தெல்லாம் பார்க்குறாரு, வைக்கிறாரு, போறாரு. தள்ளுங்க நீங்கள் அந்த பசங்களுக்கு நீங்கள் லெசன் டீச் பண்ணால் விட போகிறது இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு இவர் கத்த. அந்த 3 பசங்களும் ஓ லுக் த ஓல்டு மேன், ஹீஸ் ரியலி நோ மேட் கை ஓன்னு கத்த இது பண்ண வைக்க போக திடீர் சைலன்ஸ். 3 பேர பசங்களும் படன்னு கைதட்டி ஓடி போய் தாத்தாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, தாத்தா யூ ஆர் கிரேட், என்ன பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தாத்தா, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்தோம் உங்களுக்கு, இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் சின்ன வயசில் ட்ராமா சினிமாலாம் நடிச்சது வீண் போகலை,
இன்னும் இவ்வளோ வயசுலையும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வெளுத்து கட்டுறீங்க. சின்ன வயசில் சண்டையில் அவரை கற்றுக்கிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. எனக்கே உங்கள் அடி பற்றுமோன்னு பயமாக இருந்தது. ஆனால் கரெக்டாக எப்படி தாத்தா குத்துற மாதிரி வந்து கரெக்டாக கண்ணுக்கிட்ட வந்து நிற்குது உங்கள் கை. இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான். ஆமாம், பிளட்டுக்கு நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணீங்க? டே, அதெல்லாம் கொண்டு வந்திருந்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு வாயை கொதன்னு செக்கச்சவேல் வச்சுருந்தேன்டா. யூஸ்வலாக சாப்பிட்ட அப்புறம் வெத்தலை போட்டிருந்ததுனால யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காதுடா. எங்கள் ப்ராஜெக்ட் பிரமாதம். கரெக்டாக 4 பக்கமும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். நீங்கள் அந்த இடத்த விட்டு எங்கேயுமே வெளியில் போகாதனால தான் இந்த விஷயம் தெரியாத அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் கரெக்டாக அந்த கேமராக்கு எங்கெங்கே கவர் பண்ணுறதோ அந்த ஏரியாவில் இருந்தாங்க. சூப்பர் தாத்தா, சூப்பர், வி ஆர் கோயிங் டு கெட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் மூவி மேக்கிங் படிக்கிற பையன் குதின்னு குதிக்க, மாப்பிள்ளைக்கும் உஷாவுக்கும் அஞ்சலா பாட்டிக்கும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்க, அடப்பாவிகளா, ஒரு நாடகத்தை போட்டு எங்களை பைத்தியமாக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஓடி போய் 4 கேமராவை கட்டி அதில் இருக்கிறதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றி விடுன்னு எடிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம், அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்து இவங்கள்ட்ட கொண்டு வந்து காட்டுறான். பிக் ஸ்க்ரீனில் போட்டு அத்தனை பேர் பர்ஃபார்மன்ஸஸும் அருமை. அதில் அந்த விஷயம் 3 பசங்களுக்கும் இந்த தாத்தாவுக்கும் தான் தெரியும். பாக்கி இருக்கிற 3 பேருக்கு விஷயம் தெரியாது. அவங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸு. இந்த பசங்க ஏற்கனவே ஆர்வம் நிறையா இருக்குது. தாத்தாவுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால இவங்க பிரமாதமாக நடிச்சிட்டாங்க. அப்படியாக சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரே வாரம் ஸ்கூலில் பயங்கரமாக நல்ல பேர். இதை போட்டு காமிச்சு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்து ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு காட்ட, ஒரே ஸ்டாண்டிங் ஓவேஷன். என்ன அதென்ன இதென்னு அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம அஞ்சலா பாட்டி, உஷா, ஜக்கு எல்லாரும் போய் பெருமை குழந்தைகளை பார்த்து, முக்கியமாக அந்த தாத்தாவை மேடைக்கு கூப்பிட்டு ஸ்கூலில் வாட் அ கிரேட் பர்ஃபார்மர் திஸ் கை இஸ் அப்படின்னு சொல்லி புகழ, அவ்வளவுதான், கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். நன்றி, வணக்கம். முத்து விட்ட குத்து கதைக்கு ஒரு பின் குறிப்பு கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த கதையை நான் நேற்று மைண்டில் அப்படியே டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கிற போது ஈவினிங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, என்னப்பா கதையெல்லாம் நிறையா சொல்லுவியே, என்ன கதை வருது அடுத்த வாரத்துக்கு, புதுசாக கதை என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேஷுவலாக பேசிக்கிட்டே இருக்கிற போது கேட்டார். அப்போ இந்த முத்து ஒரு குத்து கதையுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை சொன்னேன். சொன்ன உடனே என்னப்பா இதெல்லாம், ஐய ரொம்ப டூ மச். எழுதுறவங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஏன்னா சொசைட்டியில் பல பேர் படிக்க போறாங்க. அவங்களுக்கு தப்பான மெசேஜை கொடுக்கக்கூடாதுப்பா. என்னையா அது, பேர பசங்க தாத்தா எவ்வளோ அருமையான ரிலேஷன்ஷிப்பு, இதில் போய் தாத்தாவை மூஞ்சியில் குத்திட்டாங்கன்னா சொல்றது, ஐயோ என்ன உன் மென்டாலிட்டி எனக்கு இப்போ ஒரு மாதிரி தோணுதுப்பா அப்படின்னு சொல்ல, நான் ஷாக் ஆகி, ஏன்பா கதையை முடிக்கவே இல்லை அதுக்குள்ள இதெல்லாம் சொல்றிய. சரி, கதை எப்படி இருக்கட்டும், பட் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்க. எங்கேயோ ஒரு கோடியில எங்கேயாவது நடந்திருக்கலாம் அப்படின்ன உடனே, நடந்திருக்கலாம், எஸ் யூ ஆர் ரைட். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர பையன் இந்தியாவில் 5 பவுன் நகைக்காக பாட்டிய கழுத்தறுத்து கொலையே பண்ணது தெரியும் எனக்கு. நான் இருந்த ஊரில் தான் நடந்தது அது. இப்போ இல்லை, 60s and 70s அந்த டயத்துலேயே. அது மாதிரி இங்கே அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளில் 90% 99% எல்லாம் நல்ல குழந்தைகள் தான். சில வக்கரம் பிடிச்ச குழந்தைகள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ன உடனே, அதெல்லாம் வந்து எழுதலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நான் எழுதியிருக்கேன் இந்த கதையை. ஸோ தயவுசெய்து செகண்ட் பார்ட்டியும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டியும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பசங்களுடைய ப்ராஜெக்டுக்கு அந்த பெரியவர் ஹெல்ப் பண்ணுறாரு,
அண்ட் ரொம்ப பிரமாதமா சூப்பரா மத்தவங்க எல்லாம் நடிக்க வைக்க சஸ்பென்ஸா இருந்துன்னு சொன்ன உடனே வாயை பொழந்தவர் மூடவே இல்லை. சூப்பர் அட்லாண்டா கணேஷ், அமக்களம் அடிடே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் சொன்னேன், முத்தாய்ப்பா, இந்த மாதிரி புத்திசாலி பசங்களை ஏபிசிடி அப்படின்னு சொல்றவங்க தான் கன்ஃபியூஸ்டு தேசிஸை தவிர இந்த புத்திசாலி பசங்க எல்லாம், இந்த பசங்களும் சரி பொண்களும் சரி பேரன் பேத்தி எல்லாமே எவ்வளவு அழகா புத்திசாலியா இருக்கு. இந்த ஊர்ல இந்த இந்தியன் ஆர்ட்டை மறக்காம தமிழ் கத்துக்குதுங்க, அதே நேரத்துல டான்ஸ் கத்துக்குதுங்க, கர்நாடிக் சங்கீதம் கத்துக்குதுங்க. இவ்வளவுலாம் புத்திசாலியா இருந்து அப்பா அம்மாவுக்கும் அன்பா இருக்கு. அண்ட் ஒன்னு ரெண்டு ஸ்மால் பெர்சன்டேஜ் வேணா விலைக்கு போகலாமே தவிர மெஜாரிட்டி நம்ம இந்தியாவில் இருக்கிற பந்தம் பாசத்தோடு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு கழுந்த தண்ணியை ஆமாப்பா என் குழந்தைகள்லாம் கூட அப்படித்தான் அப்படின்னு, நான் என் குழந்தைகள் மட்டும் இல்லை என்னுடைய பேரன் பேத்திகள் எல்லாருமே அப்படித்தான் சொல்ல, அந்த இடத்தில் ஒரு சந்தோஷத்தில் 2 கிளாஸ் முட்டிக்கொண்டு சியர்ஸ் என்று சொன்னது பொய்யல்ல. ஓகே, நன்றி, வணக்கம். பின் குரூப்பை கேட்டதற்கு நன்றி.